கட்டு சிங்கி மாலுக்கு போனாங்க. அன்னைக்கு சண்டே. அன்னைக்கு கட்டு சிங்கிக்கு மட்டும் இல்ல, அப்பாக்கு கூட லீவ் இருந்தது. கட்டு சிங்கிக்கு வீட்ல ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா எங்கேயாவது கூட்டிட்டு போங்கப்பா, எங்க 2 பேருக்கும் வீட்ல போர் அடிக்குது. இன்னைக்கு வேற சண்டேப்பா, உங்களுக்கு கூட லீவ் தானப்பா? ஆமாப்பா, நாங்க எங்களோட ஹோம் ஒர்க் கூட ஃபினிஷ் பண்ணிட்டோம்ப்பா. அது மட்டும் இல்லாம இன்னும் 12 மணி தான்ப்பா ஆகுது. முழு நாள் வீட்ல என்னப்பா பண்றது? ப்ளீஸ் எங்கேயாவது சுத்த கூட்டிட்டு போங்கப்பா. ஓஹோ, பரவாயில்ல குழந்தைங்களா, நம்ம ஒண்ணு பண்ணலாம். மாலுக்கு போலாம். அங்க நிறைய அழகழகான டெக்கரேஷன் எல்லாம் இருக்கா. அங்க போய் நாம நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். சரியா? வாப்பா, அது செம்மையான ஒரு ஐடியாப்பா. ஹரி சொல்லிட்டு இருந்தா செம்மையான டெக்கரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க மால்ல. போலாம்ப்பா. நான் இப்பவே அம்மாக்கு போய் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு நமக்காக லஞ்ச் பண்ண வேணான்னு நம்ம எல்லாம் மாலுக்கு போறோம்னு சொல்றேன். கட்டு அம்மா கிட்ட வேகமா ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றான், அம்மா அம்மா, இன்னைக்கு நீ லஞ்ச் பண்ண தேவையில்லம்மா. நம்ம எல்லாரும் சேர்ந்து மாலுக்கு போறோம். அப்பா சொல்லிருக்காரு. அப்புறம் நம்ம எல்லாம் வெளியவே சாப்பிடலாம்னு சொன்னாரு. அப்படியா? சரி கட்டு, ரொம்ப நல்ல விஷயம். அப்போ எனக்கு கூட சண்டே இன்னைக்கு லீவ் இல்லையா? சோ எனக்கு செலிப்ரேஷன் தான். சரி சரி, வாங்க எல்லாரும் ரெடி ஆகலாமா? அப்புறம் எல்லாரும் கொஞ்ச நேரத்திலே ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மாலுக்கு கிளம்பிடுறாங்க. மாலுக்கு போன உடனே அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் 2 பேரையும் ஃபுட் கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்புறம் கட்டு சிங்கி, நீங்க லஞ்சுக்கு என்ன சாப்பிடுறீங்க? அப்பா, நான் என்னோட ஃபேவரட் ஆகிய சீஸ் பர்கர் சாப்பிட போறேன். ஆமா அப்பா, நான் கூட சீஸ் பர்கர் சாப்பிட போறேன். அப்ப எல்லாரும் ஃபேவரட் சாப்பாடு சாப்பிடுறீங்களா? நான் கூட என்னோட ஃபேவரட் ஐஸ் டீ குடிக்க போறேன். சரி சரி, எல்லாருக்கும் ஃபேவரட் ஸ்நாக்க நான் எடுத்துட்டு வரேன். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஒரு நல்ல சீட்ல உட்காருங்க, நான் இப்பவே வரேன். கொஞ்ச நேரத்திலேயே அப்பா எல்லாருக்காகவும் சீஸ் பர்கர்ஸ், அதுக்கப்புறம் ஐஸ் டீ கொண்டு வராரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுறாங்க. அப்பா, எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருந்தது. தேங்க் யூ மாம், தேங்க் யூ அப்பா, எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. ஆமா அப்பா அம்மா, தேங்க் யூ. வெல்கம் குழந்தைகளா. சரி வாங்க, இப்ப டெக்கரேஷன் எங்க பண்ணிருக்காங்களோ அங்க போய் நம்ம போட்டோஸ் கிளிக் பண்ணலாம். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காட்ட போறேன். ஆமாப்பா, என்னோட போட்டோஸ் கூட எடுங்க. மால்ல டெக்கரேஷன் ரொம்பவே அழகா பண்ணிருக்காங்க. என்னோட போட்டோஸ் கூட அங்க செம்மையா வர போகுது. சரி சரி, வாங்க போலாம், நாம போட்டோ எடுத்துக்கலாம். அப்பா கட்டு சிங்கி மற்றும் அம்மாவோட போட்டோஸை எடுக்கறாங்க. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி டிஃபரெண்ட் போசஸ்ல போட்டோஸ் எடுக்கறாங்க. அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. குழந்தைகளா, போட்டோவும் எடுத்தாச்சு. இப்போ சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நீங்க கேக்குறது எல்லாத்தையும் நான் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க சீக்கிரமா ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிருக்கீங்க. வாவ், நிஜமாவாப்பா? இன்னைக்கு நிஜமாலே செம்மையான ஒரு நாளா இருக்க போகுதுப்பா. ஆஹா, கண்டிப்பா. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா இல்ல விளையாடுறீங்களா? அப்பா வாங்கப்பா, மேல கேம் ஜோன் இருக்குப்பா, அங்க நம்ம போலாமாப்பா? நிறைய டாய்ஸ் இருக்கும், ட்ரெயின் கூட இருக்கும். லாஸ்ட் டைம் கூட ட்ரெயின்ல உட்கார முடியலப்பா, வீட்டுக்கு போக லேட் ஆச்சுல, அதனாலதான்ப்பா. ஆமா ஆமாப்பா, நான் கூட இந்த வாட்டி கண்டிப்பா அந்த ட்ரெயின்ல உட்காரணும்னு நினைக்கிறேன்ப்பா. சரி குழந்தைங்களா, வாங்க கேம் செக்ஷனுக்கு போலாம். நீங்க டாய் ட்ரெயின்ல உட்காருங்க. அப்பா கட்டு சிங்கிய கேம் ஜோனுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க நிறைய கேம்ஸ் இருந்தது, டாய் ட்ரெயின் கூட இருந்தது. 2 பேரும் டாய் ட்ரெயின்ல கூட உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா பாட ஆரம்பிக்கிறாங்க. சிப் 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 பாரு பாரு நம்ம ட்ரெயின், சிப் 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 சிப், சரி போலாம் வாங்க போலாம். அப்பாவும் அம்மாவும் கட்டு சிங்கி என்ஜாய் பண்றத பார்த்து அவங்க கூட சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்துடுறாங்க. என்ன கட்டு சிங்கி, நல்லா இருந்துச்சுல? உன் பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆம்பா, செம்மையா இருந்தது. சரி பசங்களா, நீங்க 2 பேரும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டாய செலக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம். ஆனா ஒண்ணுதான், சரியா? வா மம்மி, தேங்க் யூ so much. நாங்க இப்பவே எங்களுக்காக டாய்ஸ் தேடுறோம். கட்டு சிங்கி டாய்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. சிங்கிக்கு பாபி டால் ரொம்பவே பிடிக்குது. அப்புறம் கட்டுக்கு ஒரு ரேசிங் கார். அப்பா அம்மா 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ வாங்கி கொடுத்துடுறாங்க. குழந்தைங்களா, நல்லா இருந்துச்சுல்ல? பாருங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? ஆம்பா, ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா அப்பா அம்மா, எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நாங்க.
சரி பசங்களா, வாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போலாம். வீட்ல நான் உங்க எல்லாருக்காகவும் டேஸ்டி டின்னர் பண்ணி கொடுக்க போறேன். நாளைக்கு நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும்ல? சரிங்கம்மா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஹைட் அண்ட் சீக். கட்டு சிங்கியோட வாழ்க்கை எப்பவும் ரொட்டீனா போய்கிட்டு இருந்துச்சு. வீட்ல இருந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் டியூஷன். அப்பா அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். அம்மா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா நாள் பூரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா சண்டே மட்டும் இப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா சண்டே லீவ் அப்படிங்கறதுலயே எல்லாரும் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. அம்மா, நம்ம முழுசா ஒரு வாரத்துக்கு அப்புறமா இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு பேசுறோம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. எனக்கு தோணுது இன்னைக்கு நம்ம எல்லா ஸ்கெட்யூலையும் தள்ளி வச்சுட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு. அப்படின்னா இன்னைக்கு நாம ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? என்னம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? புதுசா விளையாட வேண்டியது என்ன இருக்கு? நான் தினமும் ஹைட் அண்ட் சீக் தான் விளையாடுறேன். ஆனா என்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிலாம் இல்லையே. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் நான் உங்களை தேடிக்கிட்டே ஓடி வருவேன்ல. அப்பா சொல்லுங்க, விளையாடலாமா? பாக்கலாம். அப்பா அதை மட்டும்தான் சொன்னாரு. பாவம் கட்டு சிங்கியோட மூடே ஆஃப் ஆயிடுச்சு. கட்டு சிங்கி லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்களோட ரூமுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ரூம் பக்கத்துல அப்பா நின்னுக்கிட்டு இருந்தாரு. அப்பா போன்ல பிஸி. அதனால கட்டு சிங்கி அப்பா கிட்ட பேசாம அப்பாவை தாண்டி போனாங்க. அப்பா சொன்னாரு, அட எங்க போறீங்க? நாம விளையாடணும்ல. ஏ அப்பா, நீங்க உண்மையை தான் சொல்றீங்களா அப்பா? அட ஆமா. தேங்க்ஸ் பா. ஆனா அம்மா எங்க? அப்பா அம்மா அமைதியா பின்னாடி வந்தாங்க. பசங்க 2 பேரும் பூன்னு சொல்லி பயமுறுத்தினாங்க. பூ! ஆ! அம்மா, நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? சின்ன வயசுலயும் நான் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் மீனா எங்கேயாவது பாத்துக்கிட்டு இருப்பா. நான் பின்னாடி இருந்து வந்து அவளை அடிச்சு டப்பா சொல்லிடுவேன். அட அவ என்ன சொல்றது? நான் பண்ணது சொன்னா என் கூட விளையாடவே மாட்டீங்க. அப்படியா? அப்படி என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடுவேன்ல. நான் எந்த மாதிரி போய் இடத்துல ஒளிஞ்சு பண்ணா சாயங்காலம் ஆனாலும் கூட என்ன கண்டே பிடிக்க முடியாது. இன்னைக்கு கூட என்ன கண்டுபிடிக்க முடியாது. அட, உங்க கதை அப்புறம் நான் சொல்றேன். ஐயா, அப்பா அம்மா, போதும் போதும் போதும். ஏன் சண்டை போடுறீங்க? நாம விளையாடணும் இல்லையா? அட ஆமா 2 மணி ஆயிடுச்சு. சாயங்காலம் எனக்கு மீட்டிங் இருக்கு. சரி, யார் ஒளிஞ்சிக்கிறீங்க? யார் கண்டுபிடிக்கிறீங்க? கட்டு தான் நம்ம எல்லாரும் தேட போறான். அவன் கொடுத்த ஐடியா தானே இது? ஓகே, நானே தேடுறேன். நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. 1 2. அட, சீட்டிங்! ஒளிய விடு. ஓகே, போங்க. எல்லாரும் அங்க இருந்து ஓடி போனாங்க. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 8 9 10. நான் வரப்போறேன். யாஹூ! கட்டு மெதுவா எல்லாரையும் தேட ஆரம்பிச்சான். முதல்ல அவனுக்கு யாரும் கிடைக்கல. அப்போ டைனிங் டேபிள் கீழே அம்மா ஒளிஞ்சிருக்கிறத அவன் பார்த்தான். அமைதியா அவங்க அம்மா பக்கத்துல போனான். அப்புறம் சொன்னா, என்னம்மா நீங்க? இதுதான் உங்க சீக்ரெட் பிளேஸா? கட்டு, ஐயோ, நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? எனக்கு எப்பவும் ஒளிய வராது. சரி, ஓகே, உன்னை கேளு. உங்க அப்பாவை போய் கண்டுபிடி. அதுலதான் சேலஞ்ச் இருக்கு. ஆனா உங்க அப்பா கிட்ட நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாத. அப்புறம் அப்பா கிட்ட சொல்லு, இன்னும் அம்மா எனக்கு கிடைக்கவே இல்ல, நீங்க தான் ஃபர்ஸ்ட்னு. கட்டு அம்மாவோட ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டான். அமைதியா அங்கிருந்து போயிட்டான். இப்போ கட்டுவோட சேலஞ்சே அப்பாவை கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா அப்பா தான் ஒளியறதுல டேலண்டடாச்சே. அது மட்டும் இல்லாம எப்பவும் அலர்ட்டா வேற இருப்பாரு. சிங்கி ஒரு பூனை மாதிரி எங்க இருந்து வேணும்னாலும் எகிரி டப்பா சொல்லிடுவா. அதனால கட்டு அப்பாவை தான் தேடினான். அவரு கிடைக்கவே இல்ல. ஐடியா! கட்டு போன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு டயல் பண்ணான். ஹலோ கட்டு, சொல்லு, என்னாச்சு? அப்பா கிடைச்சிட்டாரு. அப்பா நிறைய பொருட்களை போட்டு வச்சிருந்த ஸ்டோர் ரூம்ல ஒளிஞ்சிருந்தாரு. கட்டு, இது சீட்டிங். நீ கால் பண்ண, அதனால நான் மாட்டிக்கிட்டேன். இல்ல, தப்பு உங்களுடையது. உங்களுக்கு தெரியும்ல நாம விளையாடுறோம்னு. விளையாட்டுல என்ன வேணும்னாலும் பண்ணலாம். ஆனா நீங்க தானே அலர்ட்டா இருந்திருக்கணும். அப்பா, நீங்க உங்க விஷயத்துல இருந்து வெளியே வரவே மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் மாட்டிக்கிட்டீங்க. அதை கேட்டு அப்பா சிரிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அம்மா வந்தாங்க. மாட்டிக்கிட்டீங்களா? எனக்கு தெரியும் ரொம்ப நேரம் உங்களால ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாதுன்னு. அட, நீ எதுக்கு வெளியே வந்த? அட, நீ என்ன காப்பாத்திருக்கலாம். அப்பா,
உங்களுக்கு முன்னாடியே அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. சரி, சிங்கியை தேடி இந்த ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணலாம். என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி. அவ்வளவு சீக்கிரமா அவளை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, யாரோட பொண்ணு சொல்லு? சிங்கி அலர்ட்டாரு, அப்பாவோட பேரை நீதான் காப்பாத்தணும். அதுக்கப்புறமா கட்டு சிங்கிய தேட ஆரம்பிச்சான். இவ்வளவு தேடினாலும் கட்டுவுக்கு சிங்கி மாட்டவே இல்ல. இந்த சிங்கி ரொம்ப புத்திசாலிதான். எங்க போய் ஒளிஞ்சிருப்பா? நானே ஏதாவது பண்ணி ஆகணுமே. ரூம்ல ஒளிஞ்சிருப்பாளா? இல்ல இல்ல இல்ல, பாத்ரூம்ல. அப்போ கட்டுவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சது. தங்கம் தங்கம் ஏன் தங்கம் தங்கம், செல்ல தங்கம் தங்கம் ஏன் தங்கம். கட்டு அப்படி பாட ஆரம்பிச்சான். பாடிக்கிட்டே அவன் ஃப்ரிட்ஜோட கதவை திறந்தான். அப்போ சிங்கி ஃப்ரிட்ஜ்ல உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அப்பா அம்மா வந்தாங்க. சிங்கிய பார்த்து அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சிங்கி ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே வந்தா. அப்பா, நீங்க என்ன நினைச்சீங்க? என் தங்கச்சி என்னால கண்டுபிடிக்க முடியாதா? அடேங்கப்பா கட்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப நல்லா கிளியர் பண்ண. விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இப்போ இதுவும் தெரிஞ்சு போச்சு, அப்பாவுக்கும் மாதிரி ஒளிய முடியாது அப்படின்னு. ஆமா, வேலையோட அர்ஜென்ட், மொபைல் அடிக்ஷன். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அம்மா, நீங்களும் கொஞ்சம் கிச்சனை விட்டு வெளியே வாங்கம்மா. இன்னும் நிறைய இடம் இருக்கு நம்ம வீட்ல ஒளிய. அப்ப நான் என்ன பண்றது? அதை கேட்டு கட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருந்துக்கோ. சரி சரி, நெக்ஸ்ட் ரவுண்ட ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, 1 2. அட இருங்க, நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் தேடுறேன் உங்களை. கட்டு முதல்ல கண்டுபிடிச்சது என்னதானே? உங்களால எப்படியும் எங்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் சாயந்தரம் ஆயிடும். சாயந்தரம் உங்களுக்கு மீட்டிங் வேற இருக்குல்ல, அப்புறம் மூட் ஆஃப்ல நீங்க போக வேண்டி இருக்கும். இல்ல, மீட்டிங் எல்லாம் கேன்சல். இன்னைக்கு சண்டே ரொம்ப நல்லா இருக்கு, என்ஜாய் பண்றேன். போங்க ஒளிஞ்சுக்கோங்க. 1 2 3. எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்த ரவுண்டும் ஆரம்பமாச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இத லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.